இவங்க பேர் ஒசிலோ மெக்ராத்தி. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு கருப்பினத்தவர். இவங்க 1908 வருஷம் பிறக்கிறாங்க. இவங்க 6வது படிக்கிறப்ப இவங்க ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணுற சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டில் அம்மா, பாட்டி, அப்புறம் இன்னொரு ஆண்டி இருந்தாங்க. 3 பேருக்குமே வயசாகுது. அதுக்கப்புறம் உடம்பு முடியல. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவங்க படிப்பை விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அவங்க சின்ன வயசாக இருக்கப்ப இறந்துட்டார். பெரியவங்க எல்லாருக்கும் உடம்பு முடியல. இவங்களும் படிப்பை விட்டுட்டாங்க. சாப்பாட்டுக்கு காசு வேணும்ல. அவங்க குடும்ப தொழிலான இந்த வாஷ் பண்ணி அயன் பண்ணுறது தான் அவங்களோட தொழில். அதை இவங்க எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அந்த தொழிலே செஞ்சுட்டு வராங்க. நாட்கள் போக போக வயசானவங்க ஒருத்தராக இறந்துட்டாங்க. கரெக்டாக 1995 வருஷம் இவங்களுக்கு கரெக்டாக ஒரு 80 வயசு கிட்ட இருக்கும். அந்த டைம் இவங்க இத்தனை வருஷம் சேவிங் பண்ண காசை யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் மிசிசிப்பிக்கு போய் டொனேட் பண்ணுறாங்க. $1,50,000 அவங்க இத்தனை வருஷம் சிறுக சேர்த்து வச்ச காசு இந்திய மதிப்பில் பார்த்தா ஒரு 1.2 கோடி வரும். இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற கருப்பின மாணவர்களுக்காக அவங்க டொனேட் பண்ணுறாங்க. அவங்க கல்வித்தரம் இன்னும் உயரணும். நல்லா அவங்களுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய ரேசிசம்மால் அவங்க அஃபெக்ட் ஆனவங்க. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அந்த பிளாக் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு கரெக்டான வேலையும் யாரும் தரமாட்டாங்க, கல்வியும் படிக்க விட மாட்டாங்க, நிறைய கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க நம்ம ஒரு நாள் முன்னேறணும்னா இந்த கருப்பினத்தவர்களுக்கு ஏதாட்டும் செய்யணுன்ட்டு பண்ணது. ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து அங்கே பார்த்துருக்காங்க எத்தனை பசங்க படிக்கிறாங்க, கஷ்டப்பட்ட பசங்க படிக்கிறாங்கன்ட்டு. ஸோ அவங்க கல்வி இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட செயலை பார்த்து அப்போ அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டன் பிரசிடென்ஷியல் சிட்டிசன் மெடல்னு அவங்களுக்கு உயிரை விருது ஒன்று கொடுத்து கௌரவிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாக பரவி நிறையா பேரால் அவங்க கௌரவிக்கப்படுறாங்க. அது யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் மிசிசிப்பியில் இவங்களுக்கு ஒரு வெங்கல சிலையும் வச்சுருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒரு மர வீட்டில் தான் வாழ்ந்துருந்தாங்க. அதிலே தான் வாழ்ந்து அவங்க காலத்தை முடித்தாங்க. அந்த மாதிரி அவங்க கையால் தான் துணி துவைச்சாங்க. அப்படியே நாட்கள் போக போக வாஷிங் மிஷின் வந்துச்சு. அதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கரெக்டாக கையால் துவச்சி க்ளீனாக இருக்கிற மாதிரி அதில் இல்லைன்றதால அந்த வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதான். அதால் என்ன வேணும்னாலும் நடந்து போய் தான் வாங்குவாங்களாம். அது மாதிரி இவங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. அன்மேரிடாக தான் இறந்து போனாங்க. 1999 வருஷம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கடினமாக உழைக்கிறது எப்படி, கொஞ்சம் காசு இருந்தாலும் மனநிறைவோடு வாழ்கிறது எப்படி, மனசை எப்படி சாந்தமாக வச்சுக்கிறதுன்ட்டு அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் சிம்பிள் லிவிங் ஃபார் ரிச் விஸ்டம். ஸோ நம்மளும் நல்லாயிருப்போம், சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துப்போம். பாய்.